ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையல் நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படி, எனி கைண்ட் ஆஃப் மீன் குழம்பு, பட் இந்த ஃபார்மேட்டில் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க. சில பேர் கட் பண்ணி சேர்த்துப்பீங்க, பட் முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா ஆனியன் பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துண்டேல் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடும். ஸோ நல்லா ஆனியன் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மஞ்சள் தூள் ஆயிலில் உப்பு போட்டதுக்கப்புறம் சேருங்க. மசாலா பார்த்தீங்கன்னா கார மசாலாவும் மீன் குழம்பு மசாலா, அதில் நீங்கள் மீன் குழம்பு மசாலா வச்சுருந்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி மீன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மசாலா, அதாவது பிளெயின் குழம்பு மசாலான்னு வச்சுருப்பேன், அது சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு மீன் குழம்பு மசாலா தான் நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் அதில் என்ன வச்சுருக்கீங்களோ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு தக்காளி தெரியக்கூடாது. புளி தண்ணீர் ஒரு சைடில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு புளி தண்ணீர் மஸ்ட். இது நல்லா ஆயிலில் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா சுருளை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான அளவு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் போல் புளி தண்ணீர், அதாவது ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி தண்ணீர் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். மீன் சைடில் மீனை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு ஃபார்மேட்டே. ஆக்சுவலி சில பேர் இதுக்கு வைக்கிறதுக்கு கூட திணறுவா, தெரியலையே அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா புளி தண்ணீர் நல்லா சுருக்குன்னு வச்சு சாப்பிட்டீங்கன்னா குழம்பு நல்லா எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா மணக்க இருக்கும். பட் மீன் குழம்பு மசாலா மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு ஜலம், அதாவது தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கும். உப்போட அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். முதல்ல மீன் சேர்த்துட்டேல் அப்படின்னா கொலன்னு ஆகிடும். மீன் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் அலசி வச்சுருக்கிற மீன், நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் மீன் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார்மேட் குழம்புக்கு இதுதான். சிம்பிளாக டேஸ்டியாக வைக்கிற குழம்புனா இது தான். அலசி வச்சுருக்கிற மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம். இருக்கிற இந்த அளவுக்கே போதுமானது. ஸோ நல்லா போட்டுட்டு மீன் எல்லாமே அதில் நல்லா கொதிக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் உப்பு எல்லாமே நல்லா, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் மீன் குழம்புக்கு தேவையானது உப்பு காரம் புளிப்பு இதுதான் தேவையானது. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவு போதுமானது. இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அப்படின்னா மணக்க உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப கரண்டி போட்டு கிண்டாதில் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் மீன் முழுசாக இருக்காது. உடஞ்சி போச்சுன்னா முள் எல்லாமே கரைஞ்சிரும். அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான வித்தியாசமான ரெசிபீஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.